தேமுதிக இன்று திமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது குறித்து பாஜக தமிழ் மாநில துணைத் தலைவர் நடிகை குஷ்புவிடம் பத்திரிகையாளர்கள் சார்பில் கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நமது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் மூலம் காணலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. ஒரு பக்கம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், மற்றொரு பக்கம் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும், மேலும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் மற்றும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இதுவரை யாரும் கூட்டணி சேராமல் தனித்தும் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. தேமுதிக கட்சி இதுவரை தாங்கள் யாரோட கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்று தெளிவுபடுத்தாத நிலையிலிருந்து வந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றைக்கு திடீரென திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை திமுக கூட்டணிக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். பரபரப்பான சூழ்நிலையில தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறது. பாஜகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில்தான் பிரேமலதா விஜயகாந்த் சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது திமுகவில் அவங்க இணைஞ்சது குறித்து பாஜகவின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு கிட்ட நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய வாழ்நாள்ல அறிவாலயத்தின் வாசலை கூட மிதிக்காதவர். அப்படிப்பட்டவரின் மனைவி யாராவது தங்களது கட்சியை கூட்டணிக்கு அழைக்க மாட்டார். திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த முறை தாங்கள் ஜெயிக்க போவதில்லை என்பது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே யார் வந்தாலும் சேர்த்து கொண்டு கரையேற முயற்சிக்கிறது எனவும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அலையில் சிக்கி திமுக காணாமல் போக போவது உறுதி என்றும் சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வெளியே போய்விட்டால் என்ன செய்வது என்ற தவிப்பில் தேமுதிகவையும் இழுத்து போட்டுள்ளதாகவும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. காங்கிரசுக்கு சூடு சொரணை மானம் இருந்தால் திமுக கூட்டணியை விட்டு எப்போதோ வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அது ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அங்கேயே இருக்கிறாங்கன்னு காமராஜர் காலத்துக்கு பிறகு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் தனியாக நிற்க முயற்சி எடுத்தது கிடையாது. கரைந்து போன அந்த கட்சி இனி எந்த காலத்திலும் தமிழகத்தில் கரையேற போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ தேமுதிகவின் இந்த நிலைப்பாடு வெளியாகிவிட்டது. அடுத்தது திமுக கூட்டணியில் என்னென்ன செய்ய போறாங்க, யார் யாரு எவ்வளவு தொகுதி ஒதுக்க போறாங்கன்னு காங்கிரசுடன் நிலவி வரக்கூடிய சுமூகமற்ற சூழ்நிலைக்கு திமுக தலைமை என்ன முடிவு பண்ண போகிறது என்பது பற்றியெல்லாம் கூடிய விரைவில் தெரியும் என்கிறது மட்டும் நிச்சயமான ஒன்று. நேயர்களே, இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.